உங்களுக்கு வியாபாரம் கேட்குதாடா? எல்லா கடையும் அடிச்சு வந்துடுறா. நீங்க சிவாஜி உள்ள வச்சு பூட்டிட்டீங்க. ஏய் எங்க அண்ணன் உள்ள இருக்காரு. அவன் உள்ள இருக்க மாட்டானா? உள்ளே கிடந்து சாப்பிடுடா. ஏய் வாங்கடா எல்லாம் அடிச்சு விடுங்கடா. எதுக்கு எங்க சிவகாசியை கடைக்குள்ள வச்சு பூட்டிருக்கீங்க? சிவகாசியா தென்காசியா? போய் என்ன சிவாஜி எல்லாரும் உள்ள வச்சு பூட்டிட்ட? இந்த கடைக்கு மட்டும் இன்னைக்கு பந்து. அப்ப மத்த கடைக்கலாம் லந்து. வக்கீல் சார் வணக்கம். வணக்கம் வக்கீல் சார். வக்கீல் சார் வணக்கம் சார். நிறுத்தண்டா. இந்தாப்பா சிவகாசி டீ. இந்த ஓசி டீக்காக உங்களுக்கெல்லாம் போய் டீ வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. ஏ சார் வக்கீல் படிச்சிக்கேன்னு சொன்னீங்களே, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணீங்களா? செகண்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணீங்களா? தேர்ட் கிளாஸ்ல தான் பாஸ் பண்ணீங்களா? வண்டி ஏறின தவளை மாதிரி இருந்துட்டு வாய்க்கு வந்தபடி பேசாதடா. டீ கிளாஸ் வக்கீல்னு கிண்டல் பண்றியா? ஏன்பா சிவகாசி இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டியா? என்னப்பா பண்ற? டீல சூடு கம்மியா இருக்கு, அதான் சூடு பண்றேன். வெல்டிங் நெருப்புல டீயை சூடு பண்ற அளவுக்கு உன் உள்ளு ஜாஸ்தியா போயிடுத்தேன். இப்ப என்ன பண்ற? சூடு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதான் ஆத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏப்ப சிங்கிள் டீயே இந்த பாடுபடுத்துறியே, நாளைக்கு பொண்டா டீயை என்ன பாடுபடுத்துவ? யோ நான் ஏன் உன் பொண்டாட்டிய போடுறேன்? என் பொண்டாட்டி இல்லப்பா, உன் பொண்டாட்டிய சொன்னேன். சரி வெங்கி, உன்ன ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சே, எப்படி கோர்ட்டுக்கு போற வக்கீல் பெரிய வக்கீல் ஏமாந்துருச்சா? ஏமாந்தது அவ இல்லப்பா, நான் தான். படிச்சு முடிச்சுட்டு 10 வருஷமா எந்த கேஸும் கிடைக்காம அல்லாடிட்டு இருந்தேன். ஒரு பையன் வந்து கோதாவரி தெரு 9ஆம் நம்பர் ஆத்துல ஒரு பெரிய கேஸ் இருக்கு, போய் பாருங்கோ, எங்கேயோ போயிடுவேள் அப்படின்னு சொன்னான். ஆசைப்பட்டு ஓடி போய் அந்த ஆத்து காலிங் பெல் அடிச்சேன். அடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் அடிச்சது காலிங் பெல் இல்ல, நேக்கு நானே அடிச்சேன் சாவு மணி. அந்த கேஸ பாத்தீங்களா? அது பாக்குற கேஸ் இல்லப்பா. ஏன்டா பூகம்பத்துக்கு பிறந்தவனே அதுக்கு இந்த குதி குதிக்கிற? சரி வெங்கி வெங்கி மேட்ருக்கு வா. எங்க விட்ட? கேஸ்ல விட்டீங்க. அன்னைக்கு ஒரு சின்ன சபலத்துல அந்த கேஸ்ல விழுந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு கேஸையே கட்டிட்டு எழுதுட்டு இருக்கேன். கவலைப்படாத வெங்கி, அங்க பாரு கேஸ் வந்துருச்சு. வந்துட்டா வரும்னு எனக்கு தெரியும். இன்னையில இருந்து நான் டீ கிளாஸ் வக்கீல் இல்ல, ஹை கிளாஸ் வக்கீல். வக்கீல் சார் கேஸ் எடுத்துக்கங்க. வாழ்க்கையில கோர்ட்டு கேஸை தவிர எல்லா கேஸும் வந்துட்டு இருக்கு.
பல்லாக்கு பாண்டி எதுக்கு டென்ஷன் ஆகுற? நீ என்ன உள்ள வரது புதுசா? நான் உள்ள வர்றது புதுசு இல்ல. நான் உள்ள இருக்கும்போது கடை திறந்து வியாபாரம் பண்ணாங்களா, அதான் புதுசு. ஆமா புதுசு கண்ணா புதுசு. எவன்டா கடை திறக்க சொன்னது? எவன்டா அவன்? நிறுத்துங்கடா. ஏய், இந்த பல்லாக்கு பாண்டி பாடையை கட்டிட்டான்டா. இந்த பல்லாக்கு பாண்டி உள்ள இருக்கும்போது கடை திறந்து வியாபாரமா பண்றீங்க? யாரா அந்த தைரியத்தை கொடுத்தது? தெரியாது. யாரா அந்த பவரை கொடுத்தது? தெரியாது. எவன் அவன்? டேய், யாரா நீ? சிவகாசி. சிவகாசியா? யார் உங்க அப்பா அம்மா வச்ச பேரா? அப்ப நீயே உனக்கு வச்சுக்கிட்டே பேரு? அப்ப எவன்டா உனக்கு வச்சான் பேரு? பப்ளிக். பப்ளிக்கா? அடச்சி, அவனை கிடக்கான முட்டா வேலுங்க. சிவகாசி அது ஊரு பேருடா, ஊரு பேரு. அது வெடி தயாரிக்கிற இடம். ஏய், அப்ப இது வெடிக்கிற இடம். யாரு மேல கை வச்சுட்டியா? ஒன்னா மட்டும் இல்ல, உன் குடும்பத்தை பாட காத்திருவேன். அண்ணா, இவனுக்கு குடும்பமே இல்லண்ணா. இவன் ஒரு அனாதை பைய. அனாதையா? உன்னை அடிச்சு போட்ட ஏன்னு கேட்க நாதியே இல்லையா? உன்னை கொண்டு போட்ட கதருக்கு இந்த ஊர்ல உறவே இல்லையா? மகனே, இந்த பல்லாக்கு பாண்டி பாடையை கட்டிட்டானா அதுல பணத்தை ஏத்தாம தூக்க மாட்டான்டா. டேய், இந்த அனாதை பணத்தை அடிச்சு பாடல ஏத்துடா. என்ன பாண்டி? பல்லாக்கு பாண்டி. அட பரதேசி பாண்டி. என்ன அடிச்சு போட்டா அல்றதுக்கு ஆள் இல்ல. அது ஊர் அறிஞ்ச விஷயம், உலக அறிஞ்ச விஷயம். ஒன்னு அடிச்சு நச்சு நாரா உரிச்சு போட்டா அல்றதுக்கு 4 பொண்டாட்டி, 8 வப்பாட்டி, 16 புள்ள குட்டி, இத்தனை குட்டிங்க இருக்குல்ல. நீ திமிரா பேசலாமா? தென்னாவட்டா நடக்கலாமா? இந்த சிவகாசிய பத்த வச்சு பாக்குறீடா தொடுத்தி.
சம்சாரம் பேசுறேனுங்க. நீ பல்லாக்கு பேசுறியோ மல்லாக்கு பேசுறியோ, நான் சிவகாசி பேசுறேன். யாரு? சிவகாசிங்க. சிவகாசி போன கொடு. ஹலோ, நான் பாண்டி பேசுறேன். என்ன பாண்டி? வெறும் பாண்டி. நீ வெறும் பாண்டியோ வெறுமாண்டியோ சீவல பேரி பாண்டியோ, உனக்காக எத்தனை பேர் அழுகுறாங்க? 4 பேர். அந்த 4 யாரு? பொண்டாட்டிங்க. 8 வப்பாட்டிக்கு என்னாச்சு? படாத இடத்துல பட்டனால வராம போயிட்டாளுங்க. ஏய் தொழுத்தி, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. குடும்பமே இல்லாததுனால இந்த சிவகாசி அனாத. இந்த சிவகாசியை பகைச்சுக்கிட்ட உன் குடும்பமே அனாத. அந்த yellow இதானே? அதுக்கு மேல இதுவா மேடம்? யா, இந்தாங்க மேடம். இதெல்லாம் நியூ பேட்டர்ன் தான். ராஸ்கல், செருப்பு பின். சார், உங்களுக்கு ஒரு கேஸ் கிடைச்சிருச்சு. ஒரு பொண்ணு ஒருத்தி சீனிட்டா சார். அந்த பொண்ணு அவனை செருப்பால் அடி பின்னிட்டு இருக்கு. உடனே அந்த கேஸை புக் பண்ணுங்க. ஆஹா, இந்த ஒரு கேஸை வச்சே காலத்தை கழிச்சு விடுறேன். எவன் மேல கை வைக்க கூடாது. எப்படிங்க சார்? சார் தெரியாம பண்ணிட்டு சார், இனிமேல் எந்த பொண்ணு மேல கை வைக்க மாட்டேன் சார். என்ன பண்ற? விடு. போதுமாடா? ஒரு சொன்னது போதுமா இல்ல இன்னும் வேற ஏதாவது வேணுமா? என்ன தோல் கலையறியா? சதை கலையறியா? கசாப்பு கடைக்காரன் வெட்டி வச்சிருவான் கிலோ கணக்குல, போய் மூஞ்ச முக்கிட போ போ. என்ன சேலையங்கானும் உள்பாவாடையங்கானும் வெறும் ஜெட்டியோட நிக்கிற? இது ஷார்ட்ஸ். ஏய், உங்களுக்கு அது ஷார்ட்ஸ், எங்களுக்கு அது ஜட்டி. ஆமா, என்ன மேல மாராப்பியங்கானும் ஜாக்கெட்டியங்கானும் வெறும் பிராவோட நிக்கிற? இது ஸ்லீவ்லெஸ். ஏய், உங்களுக்கு அது ஸ்லீவ்லெஸ், எங்களுக்கு அது பிரா. அக்குல காத்து வாங்குறது, தொப்புல தோடு போடுறது, தொடையில ஆர்ட் வரைகிறது. ஆர்ட் இதென்ன கண்காட்சியா இல்ல பொருட்காட்சியா? சூப்பர். உங்க உடம்புல எத்தனை மச்சம் இருக்குன்னு மத்தவன் என்ற அளவுக்கு ட்ரெஸ்ஸை போடுறது, அப்புறம் அங்க தொட்டா இங்க தொட்டான்னு செருப்பு எடுக்கிறது. இதே வேலையா போச்சுல உங்களுக்கு. இந்த பார், ஆண்டவன் ஆம்பளை படிச்சது பொம்பளைக்கு, பொம்பளை படிச்சது ஆம்பளைக்கு. அவங்க தேவைக்கு இவங்க, இவங்க தேவைக்கு அவங்க. அவன் ஒட்டு மொத்தமா படைச்சு விட்டான். ஆனா நாம தான் ஒழுக்கமா வாழணும். ஒருத்தனுக்கு ஒருத்தியா, ஒருத்திக்கு ஒருத்தனா. ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழணும்னா அந்த ஒருத்தனுக்கு மட்டும் இந்த மாதிரி உடம்ப காட்டு. இப்படி ஊருக்கெல்லாம் காட்டுனேன்னு வச்சுக்க, அப்புறம் ஊர்ல உள்ள அத்தனை பயல்களும் உன் கூட வாழணும்னு நினைப்பான். கோர்ட்ல நான் கூட இப்படி வாதாடினது இல்ல. நீதான் கோர்ட்டுக்கே போனது இல்லையே. இந்த பாரு, பொண்ணா லட்சணமா அழகா சேலையை கட்டி இழுத்து போத்திட்டு வந்தேன்னு வச்சுக்க, ஆம்பளைங்களாம் உன்னை பொண்ணா இல்ல மகாலட்சுமியா நினைச்சு கையெடுத்து கும்பிடுவாங்க. என்னப்பா பப்ளிக்ல இவ்வளவு ராங்கா இன்டிசென்ட்டா நடந்திருக்கான்? அவனை பார்த்துட்டு சும்மா விட்டு வந்திருக்கீங்க? அங்கேயே போலீஸ் ஃபோன் பண்ணி அவனை உள்ள தள்ள வேண்டியதானே? டேய், நான் தான் அவளை குழந்தையாவே பார்த்துட்டேன். எதுவும் தப்பா தெரியல. நீங்க 2 தடியனுங்க இருக்கீங்க. இதுல கூட பிறந்த அண்ணனுங்க வேற. தங்கச்சி எப்படி ட்ரெஸ் பண்றா, எங்க போறா, எங்க வரான்னு கவனிக்க வேண்டாம்? என்னப்பா நீங்க, நம்ம வீட்டு ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு, அதுவும் தாயில்லா பொண்ணு, அம்மா இல்லாத குறைய தெரியக்கூடாதுன்னு செல்லம்மா வளர்த்தோம். இது தப்பா? இதத்தான் அவனு சொன்னான். இவ அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி வெளியே அனுப்புவாளா? அவ சொன்னதெல்லாம் நியாயம்தான். அதனாலதான் நான் அமைதியா வந்துட்டேன். அவன் சொன்ன விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா சொன்ன விஷயம் கரெக்ட். இத பார், ஒரு பொண்ணா லட்சணமா சேலையை கட்டி இழுத்து போத்திட்டு வந்தேன்னு வச்சுக்க, ஆம்பளைங்களாம் உன்னை பொண்ணா மட்டும் இல்ல
மகாலட்சுமி நினைச்சு கை எடுத்து கும்பிடுவாங்க. பெண்ணுக்குள் ஆண் வந்தால் காதலா, ஆணுக்குள் பெண் வந்தால் காமமா. நீ என்ற உயிருக்குள் பாதியா, நான் என்ன சிவனோட ஜாதியா. மனசுக்குள் பூ பூக்கும் நேரம் தானும், சுவாசத்தில் உன் வாசம் தானும். இடையில் வறுமை நிமிர்ந்தால் பெருமை, இளமை இளமை இணைத்தால் புதுமை. இங்க சிவகாசி ஒருத்தர் இருப்பானே, எங்கடா? என்னது சிவகாசின்னு ஒருத்தனா? அப்புறம் அவன் என்ன 10 பேரா? கூப்பிடுறா அவனை. சிவகாசி! இந்த என்ட்ரிலாம் வேலைக்கு ஆகாது. அங்க நோய் என்ட்ரியில பல பேர் புகுந்துட்டாங்க. நீ தானே சிவகாசி? வாடா. விடுங்க. வாடா. அட, விடுங்க. வா. எங்க கூப்பிட்டு போறீங்க? வாடா சொல்றேன். வாடா. இதத்தான் உன்கிட்ட தான் எதிர்பார்த்தேன். இப்பதான் ஒரு பொண்ணா லட்சணமா அம்சமா இருக்க. ஆமா, ஏதோ உள் பாவாடை வெளி பாவாடைன்னு என் தங்கச்சி கிட்ட விளக்கம் கேட்டியாமே. தங்கச்சியா? ஆமா, நானும் என் தங்கச்சியும் ரெட்டை பெறுவீங்க, ஒரே மாதிரி இருப்போம். என் பேரு ஹேமா, அவ பேரு ஹோமா. ஹோமாவா? ஆமா, நான் இங்க லோக்கல்ல படிச்சவன். ஆனா என் தங்கச்சி ஃபாரின்ல படிச்சவ. அவ அந்த கல்ச்சர்ல ஸ்லீவ்ல ஷார்ட்ஸ்னு கொஞ்சம் மாடர்னா போட்டிருக்கா. அதே போய் நீ அசிங்கம்னு சொன்னியாமே. ஆமா, பொம்பளைங்க சேலை கட்டினா ஆம்பளைங்க கையெடுத்து கும்பிடுவாங்கன்னு சொன்னியாமே. சொன்னியா? யா. நீ சொன்ன மாதிரியே சோலை அம்மா சேலை கட்டி வந்திருக்காங்க. கையெடுத்து கும்பிடு. சரி, இவங்களை விடு. பாம்பேல இருந்து ஒரு அக்கா வந்திருக்காங்க, அவங்களை கும்பிடு. சிவகாசி, ஐஸ்வர்யா ராய், மனிஷா கொய்ராலா, கஜோல், இவ எல்லாரும் பாம்பே பாட்டிகள் தான். பிரமாதமா இருப்பா. எங்கம்மா வர சொல்லு. அக்கா, என்னங்கடா நான் மசமசான்னு பேசிட்டு சீக்கிரம் கும்பிடுறா. எங்க வீட்டுக்காரர் காத்துட்டு பாருல. வீட்டுக்காரரா? இன்னைக்கு பிப்ரவரி 14ல. அதுக்கு? இன்னைக்கு லவ்வர்ஸ் டேல. அதுக்கு? நாங்க லவ் பண்ணில மேரேஜ் பண்ணிக்கணும். லவ்? வர இரு. உங்களுக்கு கும்பிட்டு மரியாதை இல்ல, ராணுவ மரியாதை தான். ஓடுங்க, ஓடுங்கன்றல. இந்த பேர் உன் தங்கச்சி அரைங்குறையமா ட்ரெஸ் பண்ணியிருந்தா கூட பொண்ணா லட்சணமா இருந்துச்சு. நீ என்னதான் பாவாடை தாவணி போட்டு வந்தா கூட உன்னை பார்த்தா பொண்ணா தெரியல, பஜாரி மாதிரி இருக்கிற. யோ, எப்படியா எனக்கும் என் தங்கச்சிக்கும் இவ்வளவு அக்யூரேட்டா வித்தியாசத்தை கண்டுபிடிச்சேன்? சொல்வதப்பா, அதெல்லாம் ஒரு தனி கலமா. உங்க அப்பாவால கூட கண்டுபிடிக்க முடியாது. உங்களை ரெட்டை பிறவை பெத்தாங்க உங்க அம்மா. எங்களை ரெட்டை பிறவியா? ஆமா, குறுக்க பேசக்கூடாது. உங்க அம்மாவால கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த சிவகாசி அக்கு வேற ஆணி வேற கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா சிவகாசி லுக்கே தனி. அண்ணே, ஒரு 5 தடவை டேர்ன் பண்ணுங்கண்ணே. இப்ப இப்ப